ஜோதி. திருச்சிற்றம்பலம். சிதம்பரம் ராமலிங்கச்சேர் நிறைவள்ளலே பதம் தரும் ஞான பரமசற்குருவாய் வருக இத்தீபச் சுடர் ஒளிர் ஜோதியாய் தருகனல் வரமெலாம் தடையலாம் தவிர்த்தே. ஜோதி பிழம்பே சுகவடிவே மெய்ஞான நீதி பொதுவே நிறை நிதியே ஜோதி கடவுளே மாயை இருகன்மம் இருளெலாம் விடவுளே நின்று விளங்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சேர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பார்ந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் அன்பர்களோடு அடியேனும் ஒருவனாய் கிள்ளை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் ஒரு அங்கமான சத்திய பேரொளி தவச்சாலை நிறுவனத் தலைவராகிய அடியேன் பரசுபானந்தா ஒரு விண்ணப்பத்தை இங்கே உங்களிடம் பதிவு செய்கிறேன். இன்றைய சன்மார்க்க சூழலில் 200 வள்ளலார் 200 என்ற நிலையிலே உலகெங்கும் திருவருட்பிரகாச வள்ளலின் வருவிக்க உற்ற திருவிழா மிக அமோகமாக சீரும் சிறப்புமாக எங்கும் நடந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு வள்ளலின் விழாவை ஓராண்டு தொடர்ந்து மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி தந்தது. அதே போன்று எல்லா சங்கங்களும் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்ற சிறப்பாக நடத்தினார்கள். இந்த சூழலில் நமது அரசு திருவருட்பிரகாச வள்ளலின் அந்த பெருவழியான தெய்வ நிலையத்தில் ஒரு உலக மையம் அமைப்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து இருக்கிறது. இதை நாம் எல்லாம் பாராட்ட வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இதில் நாம் முக்கியமாக அரசுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல், இந்த பெரிய ஒரு திட்டத்தை பெருமானாரால் நடத்தப்பட்ட அந்த பெருவழியில் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் அது பெருவழியாகவே என்றும் இருக்க வழிவகுத்து இனி செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களும் அனைத்து புதிய முயற்சிகளும் அதனை சார்ந்த நிலையிலேயே உலக மையம் வேறு எந்த விதமான மாறுதலும் நடைமுறையும் அமைய வேண்டும். எனவே இந்த பெரிய திட்டத்தை நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் பெருவழியாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் பெருமானுடைய வேட்கையை, பெருமானுடைய குறிக்கோளை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய அந்த பகுதியில் உள்ள அத்தனை நிலங்களையும் 82 காணி என்று சொல்லக்கூடிய அந்த நிலங்களையெல்லாம் பெருமானுக்காகவே அர்ப்பணித்த நிலம். அது பெருமானுடைய பெருவழியாகவே இருக்க வேண்டும். வருவார் அழைத்து வாடி, இதைவிட பெருவழி இருக்குதென்றால் இங்கே வருவார் அழைத்து வாடி என்று பாடியது அந்த ஒரு நோக்கத்தில்தான். எனவே அந்த பெருவழியாகவே இருக்க வேண்டும் என்பதால் இதை சன்மார்க்க சங்கத்தவர்களாகிய நாம் இதை அரசுக்கு நமது திடமான குறிக்கோளாக வேண்டுதலாக சமர்ப்பித்து அதை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லா சங்கத்தவர்களும் பெருமானுடைய மெய்நெறி மெய்வழி
பெருமானுடைய குறிக்கோள் உலகம் ஒரு குலமாக வேண்டும் என்ற குறிக்கோள் நிறைவேற, இனி வருங்காலம் சன்மார்க்க உலகமாக அமைய வேண்டும் என்ற குறிக்கோள் நிறைவேற நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். இனி அதை சங்கத்தை பெருமானாரே நடத்துகின்றார். எனவே அவர் பின்னால் நாம் அவர் சொன்ன வழியோடு சென்றாலே உலகம் சன்மார்க்க உலகமாக மாறும். எனவே இதில் என்னுடைய பங்காக, என்னுடைய வேண்டுதலாக உங்களோடு சேர்ந்து என்னுடைய விண்ணப்பமாக இதை பதிவு செய்கிறேன். அன்பு வணக்கம். எல்லாம் செயல்கூடும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.